இந்த ஐபிஎல் டூர்னமெண்ட்ல இதுவரை சிஎஸ்கே அணி 7 போட்டிகளை விளையாடி 3 வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்கும் சூழல்ல கடைசியாக விளையாடின மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில 103 ரன்கள் வித்தியாசம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணாங்க. இதனால புள்ளிப்பட்டியல்ல நெட் ரன் ரேட் வித்தியாசம் கூட சிஎஸ்கேவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. இந்த நிலையில சிஎஸ்கே அணி விளையாட உள்ள 8வது போட்டியாக சென்னை சேப்பாக் மைதானத்துல குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில விளையாட இருக்கும் சூழல்ல இந்த போட்டிக்கான சிஎஸ்கே அணியில ஏதாவது மாற்றம் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா காயம் காரணமாக நம்பர் 3 பேட்ஸ்மேனான ஆயுஷ் மாத்ரே தொடரை விட்டே விலகி இருக்கும் சூழல்ல பவர் பிளே ஓவர்கள்ல அவர் கொடுக்கக்கூடிய தாக்கத்தை ஈடுகட்டும் பட்சத்துல கடந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில சர்ஃபாஸ் கானுக்கு அந்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த பொறுப்பை சரியா நிறைவேற்ற சர்ஃபாஸ் கான் தவறிட்டாரு. இதனால அந்த குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில உர்வில் பட்டேலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதன்படி உர்வில் பட்டேலுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னா சர்ஃபாஸ் கான் அல்லது கார்த்திக் சர்மா என இருவரில் ஒருவர் தவிர்க்கப்பட வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இதே போல கடந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனி விளையாடுவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்ட சூழல்ல அதற்கேற்ற மாதிரி சிஎஸ்கே பிளேயர்கள் பயிற்சிகளை மேற்கொண்டு வந்த போது அவரும் கூட பேட்டிங் மற்றும் விக்கெட் கீப்பிங் பயிற்சி எடுத்து வந்தாரு. இதனால தோனி கண்டிப்பா விளையாடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல கடைசி நேரத்துல அது இல்லைன்னு ஆகிருச்சு. ஆனா அந்த குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில தோனி விளையாட வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா தற்போது சிஎஸ்கே அணியோட தலைமை பேச்சாளரான ஸ்டீஃபன் பிளமிங் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தோனி தற்போது காயத்திலிருந்து குணமாகி வந்துட்டு இருக்காரு. எனவே இந்த சூழல்ல தான் தற்போது பயிற்சிகளையும் கூட மேற்கொண்டு வராரு. இதனால குஜராத்துக்கு எதிரான போட்டியில தோனி விளையாட மாட்டாரு அப்படின்னு ஸ்டீஃபன் பிளமிங் வந்து தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுஷ் மாத்ரேவுக்கு மாற்று வீரராக ஸ்குவாட்ல கொண்டு வரப்பட்ட ஆகாஷ் மத்வால் இந்த குஜராத்துக்கு எதிரான போட்டியில விளையாட வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. யார்கர் பந்துகளை நன்றாக வீசக்கூடிய ஆகாஷ் மத்வால் டெத் ஓவர்ஸ்ல பவுலிங் பண்ண தேவைப்படுவார் அப்படின்னு பிளேயிங் 11ல கொண்டு வரப்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பா 100 அப்புறம் இரண்டாவது ஸ்பின் ஆப்ஷனா அகில் ஹுசைன் தான் கொண்டு வரப்படுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியை பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்கள்ல தன்னால எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டியிருக்காரு. ஒவ்வொரு விக்கெட்டை வீழ்த்தும் போது முகத்தை மூடி ஒரு வித்தியாசமான செலிப்ரேஷனை பண்ணதை பார்க்கும்போது இதன் மூலமா ஃபீல்டுல கூடுதல் எனர்ஜியை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஒருவேளை சிஎஸ்கே அணி முதலாவதாக பேட்டிங் பண்ணி ஒருவேளை ஸ்கோர் போர்ட்ல சரியான ஸ்கோரை வைக்க முடியல அப்படின்னு போது கூடுதல் பேட்டிங் ஆப்ஷன் தேவைப்பட்டா பிரசாந்த் வீர் பிளேயிங் 11ல கொண்டு வரப்படலாம். இப்படியான சூழல்ல பிரசாந்த் வீர் தான் 100 அப்புறம் இரண்டாவது ஸ்பின்னரா இருப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது.